ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எபிசோட் 5 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஹேப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட்டிருக்கும். அதில் ஜிங்கியூ அந்த அகாடமி தான் அங்கே ஜெயிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட போட்டியும் அங்கே பயங்கர இன்டென்ஸாக போயிருக்கும். ஹீரோவும் ஜெயிச்சனால இவங்க 2 பேர் டீமுக்கு தான் இதுக்கப்புறம் பேட்டிலு. அங்கே இதை பற்றி நியூஸ் மீடியான்னு எல்லா இடத்துலையும் ஓடுதான். அங்கே தோத்து போன டீமோட மாஸ்டரும் அங்க லெக்சரை கொடுக்கறாரு. வாரியர்னா இப்படிதான் இருக்கணும், மிஷனுக்காக இப்படிதான் போராடணும்னு. அப்புறம் கமெண்ட்ரி கொடுக்கறவரும் அவங்க சொல்றாரு, போன மேட்ச் இந்த மேட்ச், இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அந்த மோயோ நம்ம ஹீரோவோட டீமும் அந்த ஜிங்கியூ ஸ்டார்டிங்ல குத்தி விட்டுருப்பானே அவனோட டீமுக்கும் இப்ப சண்டை. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அபிஷியலான வின்னரா. அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீம் டிஸ்கஷன் மாதிரி அவங்க பண்றாங்க. இதுல நம்ம ஹீரோ ஃபேங் அவன் வந்து போட்டி போடக்கூடாது. அதனால ஃபேங் பயங்கரமா கத்துறான், என்னால முடியும், நான் வந்து எல்லாரையுமே தோக்கடிக்கிறேன். உனக்கு புரியலடா ஃபேங்கு, இந்த மாதிரி போன மேட்ச்லயே டேமேஜ் வாங்கிட்ட, அதே மாதிரி நீ என்ன யோசிக்கிற? கொஞ்சோண்டு டேமேஜ் வாங்கி உன்னால ஜெயிக்க முடியும்னு யோசிக்கிறியா? இல்ல முடியும். இடத்துல நம்ம ஹீரோ என்னதான் சொன்னாலும் அவரு கேட்கற மாதிரியே இல்ல. ஹீரோ கிட்ட ஆல்ரெடி சிஸ்டம் வந்து இருக்கு. ஆனா பாவம் இவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம ஹீரோ சிஸ்டம் தான் யூஸ் பண்றான்னு. அங்க ஏதாச்சும் அவன் சொல்லான்னு வரதுக்குள்ளேயே அந்த லேடி டீச்சரும் சொல்றாங்க, மத்தவங்களையும் நம்புறது நல்ல விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பேட்டில்னா என்னன்னு அவங்களுக்கும் தெரியணும். அதே மாதிரி நம்மளோட ட்ரம் கார்டு எல்லாத்தையுமே நம்ம உடனே ரிவீல் பண்ற கூடாது. ஆல்ரெடி நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணிட்டேன், அதனால சொல்றதை கேளு. இதனால ஹீரோக்கும் வேற வழி இல்ல. அங்க மத்தவங்களும் இப்படி சொல்லுவாங்களா, அதனால ஹீரோ ஒத்துக்கிறான். அந்த மேட்ச்ல நான் கலந்துக்கல, மேட்சுக்கும் டைம் ஆகுது. அங்க ஒரு பர்சனை வந்து சொல்ல அங்க எல்லாருமே அங்க போறாங்க. இதுக்கப்புறம் அங்க மேட்சும் ஆரம்பிக்குது. அங்க ஃபேங்கோட தங்கச்சி எல்லாம் வந்து பாக்குறா. அங்க நம்ம ஃபேங் ஆள காணும். நம்ம ஃபேங் அங்க கடைசியா இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க டிசைட் பண்ணிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் மேட்ச் அங்க சூஜி அப்படின்னு ஒரு பையனுக்கும், இந்த சைடு அந்த ஷா அந்த பொண்ணுக்கும் தான். நான் இதுக்கு முன்னாடி பையன் சொல்லியிருப்பேன், ஆனா அது பொண்ணு தான், என்ன மன்னிச்சுக்கோங்க. பார்க்கும் போது பையன் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். மேட்சும் ஆரம்பிக்குது. அவங்க 2 பேருக்கு இடையில அப்படி தாக்குதல் நடக்குது. அங்க ஷாவா அவன் பயங்கரமா தாக்குறான். அங்க பின்னாடி அவங்க யோசிக்கிறாங்க, இவன் பண்ற அட்டாக் எல்லாமே அப்பர் பாடியை நோக்கி தான் இருக்கும். இந்த ஜிங்கியூ இந்த யூனிவர்சிட்டியை பத்தி தெரியாது. அவங்க இப்போ நடக்க வேண்டிய மேட்சுக்கு எப்பயோ டிசைட் பண்ணிட்டாங்க. டார்கெட் வந்து சொல்ல போனா வேற ஒருத்தங்க. சிம்பிளா சொன்னா போனா ஃபேங் தானோ. ஆமா, அதுதான் ஃபேங் தான் டார்கெட்டு. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணி அப்படியே அந்த பொண்ணை தள்ளி விட்டுறான். இந்த சைடு அந்த ஜிங்கியோ அவங்களும் அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா அந்த பொண்ணாலலாம் நிக்கவே முடியாது, நம்ம ஆளால ஒரு 5 ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து பயங்கரமா கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணெல்லாம் அங்க என்ன பண்ணுவா? அதே மாதிரி அவன் பயங்கரமா தொடர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறான். 3 பயங்கரமான தாக்குதலை பண்ணியும் அங்க அவளுக்கு எதுவுமே ஆகல. இதை பார்த்து ஜிங்கியோட டீமே ஆச்சரியமாவுது. ஏன்னா அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா 3 தாக்குதலுக்கு மேல கண்டிப்பா தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனா பரவாயில்ல, இவளால நிக்க முடியுது. ஒரு கட்டத்துல ஒரு பயங்கரமான தாக்குதல் அவன் பண்றான். அங்க ஷாவோட போனே ஒஞ்சுது, ஷாக்கோ பொஞ்சு போயிடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா வேலைக்கு ஆகுது. இதனால எல்லா பவரையும் அவளோட கால்ல அவ செலுத்துறான். அதுக்கு முன்னாடி அவ பயங்கரமா கால்ல கிக் அடிக்கிற ட்ரைனிங் எல்லாம் பண்ணிருப்பால, அந்த இடத்துல ஓங்கி ஒரு எத்துறான். கரெக்டா கண்ட இடத்துல அது பத்து. அதனால ஆளு அங்கேயே மயங்கி போறான். நம்ம ஷா தாங்க ஜெயிக்கிறாளே. என்ன ஷாவோட கை ஃபிராக்சர் ஆயிருக்கும். அதனால 3 மாசத்துக்கு இங்க எதுவுமே பண்ண முடியாதான். நெக்ஸ்டா இன்னொரு ஃபைட் நடக்க போகுது. அதுல நம்ம லியூக்கு அவன் தான் உள்ள வரான். பயங்கரமான தாக்குதலை பண்ண போனா அட்டாக்ல இருந்து அந்த பர்சனால தப்பிக்க முடியுது. அவன் கோஸ்ட் ஸ்டெப்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துறான். இது மூலமா படுவேகமா அவனால நகர முடியுது. இந்த இடத்துல நம்மாலும் விடவே இல்லையே. அங்க பயங்கரமா தாக்குறான். ஆனா அந்த அட்டாக்கும் வேலைக்கு ஆகல. அப்புறமா அவனோட வைட்டல் எனர்ஜியை தான் ஆக்டிவேட் பண்றான். அதுக்கே நம்ம லியூக்கோட வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. காரணம் என்னன்னா நம்ம லியூக்கு வந்து டெம்பரிங் போனை கீழே ஆக்டிவேட் பண்ணுவான். அப்படி அவன் கீழே ஆக்டிவேட் பண்ணும்போது அவனுக்கு டேமேஜும் டிஃபென்ஸும் டேமேஜும் டீல் பண்றது ரொம்பவும் கஷ்டமாயிடும். அங்க இருந்தாலும் நம்ம லியூக்கு விடலையே. அங்க சம வேகமா அவன் தாக்குறான். ஸ்பியரும் ஒரு டிராகன் மாதிரி அப்படியே பாஞ்சிக்கின்னு வரும். அந்த ஸ்பியர் ஆளு ஒண்ணுமே இல்லாம பறக்க விட்டுறான். அது ஆடியன்ஸ் மேல பல்லான்னு போவோம். அதுக்குள்ள அதை தத்துறாங்க. ஒரு வாய்ப்பை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். நான் அவன் விடாம ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணி உன்னோட கத்தி எடுத்து மேட்சை முடிச்சு விட்டுறான். இதனால நம்ம லியூக்கு வந்து தோத்து போயிடறான். அங்க லியூக்குக்கும் கஷ்டமா இருக்கு. அடச்சே, அவ்வளோ தாக்குதலை பண்ணியும் என்னால காயத்தை உருவாக்க முடியல. இதனால ஒரு பொண்ணு பயங்கர கடுப்பாயிட்டு பயங்கரமா அங்க தாக்குறான். ஆனா அந்த தாக்குதல ஆளு அசால்ட்டா தடுக்கிறான். இதனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அவன் தூரமா தள்ளி விட்டுறான். அவ இன்னமும் விடாம அண்டையிலேயே ஒரு தாக்குதலை பண்றான். இது அங்க ஒர்க் ஆயிட எல்லாருக்கும் அங்க பொஞ்சு போயிடுது. இவனால கீழே ஒண்டிதான் அவனோட டெம்பரிங்க பயன்படுத்த முடியுது. தள்ளல அவன் பயன்படுத்தல. அம்மாவை தாக்க போறான். ஆனா அதுக்குள்ள நெஞ்சிலேயே அவன் குத்திடுறான். தலும் அந்த பொண்ணு விடாம மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இதனால அந்த பொண்ணு தோத்து போயிடறான். அவனோட நிலைமையும் அவங்க மோசமாயிடுது. இதனால அவங்க டீம்ல இருந்து
வேற ஒருத்தன் வரான், நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அந்த இடத்துல இன்னொரு பையனும் வரான், அவனும் தோத்து போறதா மிச்சம். இந்த சைடு அவங்க 2 பேரும் ஸ்டோன்ஸுக்காக வச்சுக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்டோன்ஸ் வந்து உனக்கு ரொம்ப முக்கியம்னு. நான் டீச்சரை உனக்கு காப்பாற்றணும், அதானே, அதுக்கு நீ உயிரோட இருக்கணும், விடாம பயங்கரமா தாக்கு. அதே மாதிரி ஒரு சைடு இவங்க ஸ்டோன்ஸுக்காக சண்டை போடுறாங்க. இந்த சைடு அந்த பையனும் தோத்து போயிடுவானா. ஜிங்கியோ அந்த டீமோட ஆளும் கேக்குறான், அம்மா என்னப்பா ஆச்சு, மோயோட டீம்ல அவ்வளவுதான் ஆளுங்க இருக்காங்களா, எல்லாருமே வீக்குன்னு நினைக்கிறேன். கேட்கும் போது ஹீரோக்கும் பயங்கர கடுப்பாகுது. ஃபைனல்ஸ் வரை இப்ப ஆரம்பிக்க போது அவங்களோட டீம்லயே ஏதோ 3 பேரு, நம்ம ஹீரோட டீம்லயே ஏதோ 3 பேர் இருக்காங்க. இப்படி இருக்கும் போது யாரு கலந்துக்க போறா அதை பத்தி அவங்க பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம டீச்சர் அவரால் அங்க எதுவுமே சொல்ல முடியல, அவர் எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே போலியா. அதனால நம்ம ஹீரோ கிட்டே அந்த விஷயத்த அவரு விட்டுறாரு, நான் உன்கிட்டயே இந்த விஷயத்த வர்றேன், நீயே டிசைட் பண்ணிக்கோ. அதனால நம்ம ஹீரோ ஒரு 3 பேரை தேர்ந்தெடுக்கலான்னு இருக்கான். உடனே நம்ம லியூக்கு வந்துடுறான். கண்டிப்பா என்னதான் அவன் தேர்ந்தெடுப்பான் பாருங்களேன். ஆனா நம்ம லியூக்கு அவன் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா லியூக்கோட உடம்புல ஏகப்பட்ட காயமும் இருக்கும், இவன் அவனோட போன்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கும் நெஞ்சுக்கிட்ட. அதனால வேற ஒரு பையன் இருப்பான், அவன் இது வரைக்கும் சண்டை போடல. அந்த பையனோட பேரு லீ, அவன் தேர்ந்தெடுக்கிறான். இன்னொரு பொண்ணு இருக்கா சாங்குன்னு, அந்த பொண்ணையும் நம்மளால தேர்ந்தெடுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ இவங்க 3 பேர் தான் அங்க சண்டையிட போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஓட்டிங் நடக்குது. நம்ம ஹீரோட டீமுக்கு ஓட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. நம்ம ஹீரோட டீம் வந்து அவளைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காது. இந்த மாதிரி ஒரு டீமுக்கு எல்லாம் யார் போடணும், யாருக்கு மூளையிலயோ அவங்க தான் இந்த மாதிரி கேவலமான டீமுக்கு போடுவாங்க. ஹீரோட டீம் ஸ்கோரே அப்படியே 0க்கு போயிடுது. இருந்தாலும் மேட்ச் தான் முக்கியம் சொல்லி அவங்களோட டீம் அங்க களை இறங்குது. அங்க ஃபர்ஸ்டே நம்ம லீ தான் போறான். இவன் அட்டாக் பண்ண வரான், ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து அவன் தப்பிக்கிறான். உண்மையிலே தப்பிச்சதும் திரும்பி நின்று அட்டாக் பண்ணதான். இதனால நம்ம லீக்கு எஜிலிட்டி கிடைக்கும். அவனோட பெரிய கிளவுஸை வச்சு ஒரு பயங்கரமான தாக்குதல் பண்றான். அந்த அட்டாக்னால ஜாங்கோட லெஃப்ட் கையை ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாருமே பாத்தீங்களா, நம்ம ஜாங்கோட கைக்கு பயங்கரமான அடின்னு நினைக்கிறேன். இதை கேட்கிற ஜாங் ரொம்ப கடுப்பாவான். திரும்பவும் தாக்க வரும்போதே அப்படியே பிடிச்சு சுத்த ஆரம்பிச்சிடான். லீக்கும் வேற வழி இல்லாம அந்த கிளவுஸையும் வெடிக்க வச்சிடறான். அதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. நம்ம லீ எப்படியோ தப்பிச்சிடறான். அங்க அந்த காயத்தினால எப்படியும் தோத்துருவான் அப்படின்னு தான் நம்ம ஜாங்க நினைக்கிறாங்க. ஜாங் எதிர்பாராத விதமா ஒரு பயங்கரமான ஃபிஸ்ட் அடிக்கிறான். இதனால ஆளு அங்கேயே அவுட்டு. சாங் தான் வரான். ஹேய், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும், பாரு உன்னோட நிலைமை சரியா இல்ல, இதெல்லாம் நீ சொல்ல வேணாம். இந்த இடத்துல அவனோட சிக்னேச்சர் மூவ் அவன் பயன்படுத்த ஒரே அடியில அங்க பறந்து போய் விழுறான். பாத்தீங்களா, நம்ம ஜாங் விடாம அங்க ஒரு பயங்கரமான அடி வச்சிருக்கான். அவனோட சிக்னேச்சர் மூவ் அது அங்க அவ்வளவுதான் கதையை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்த அடியில ஜாங்கோட நிலைமையும் மோசமாயிது. இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணும்போது இந்த இடத்துல யார் அந்த அட்டாக்கை பயன்படுத்துறாங்களோ அவங்களோட மொத்த எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். ஹீல் ஆகவே ஒரு 5 ல இருந்து 6 மாசம் ஆகுமா. இந்த இடத்துல மேட்ச் டிரா ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள சாங் வந்து தன்னால அங்க எழுந்து நிக்கிறான். நான் வரும்போதே ஹீலிங்கான ஏதோ ஒரு பில்லாவை சாப்பிட்டுருப்பா, அதுதான் இப்போ வேலை காட்டி இருக்கு, அதுவும் 200 கிரெடிட்டா. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அட இதுக்கு போயும் 200 கிரெடிட்டை வேஸ்ட் பண்ணுமா, அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டா. இந்த இடத்துல நெக்ஸ்டா இன்னொருத்தனும் ஜிங் ஃபேங்னு வரான். ஆளு வரும்போதே அங்க பயங்கரமா தாக்குறான். என்னம்மா கண்ணு, நீ வந்து ஜஸ்ட் ஒரு பொண்ணு தான், அதே மாதிரி நீ பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்கன்னு தெரியுது. நான் நீ பெரிய ஃபேமிலில இருந்து வந்தாலும் உனக்கு அவ்வளோ ஸ்வார்ட்மேன்ஷிப் வந்து வராது போலியே. நான் கடைசியில உன்னை பார்க்கும் போது எனக்கு தெரியுது உன்னோட மத்த டீம் மேட்சமா தான் உனத்துக்கும் உதவாம போற. கேக்குற நம்ம சாங்க்கு பயங்கரமா கடுப்பாகும். ஸ்வாடியவ தூக்கி போட்டுறான். டீச்சரும் இப்பதான் ஒரு உண்மையை உடைக்கிறாங்க. நம்ம சாங்க்கு உண்மையை சொன்னா ஸ்வார்ட்மேன்ஷிப் அது வந்து பவர் இல்ல, அவ இப்பதான் ரீசெண்டா நம்ம டீச்சர் கிட்ட இருந்து கத்துக்கினா. நம்ம சாங்கோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, அதனால ரெப்புடேஷனை தக்க வைக்கணும்னு சொல்லி தான் அவ கத்துக்கினாலே. ஆனா உண்மையிலேயே அவளோட பவர் என்னன்னு தெரியுமா, அது க்ளோஸ் காம்பேட் தான், அதுதான் அவளோட பவரே. அங்க படு வேகமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அங்க நிறையவே சாங் வந்து தெரியறான். அங்க சாங்கோ விடாம பயங்கரமா தாக்கினே இருக்கா. வாய்ப்பே கொடுக்கலையே. ஒரு கட்டத்துல பயங்கரமான அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுறான். கண்ணு, என்னோட கதையை அப்படியே முச்சலான்னு யோசிக்கிறியோ, என்னோட ஷேட்டரிங் ஃபிஸ்ட்டை வந்து நீ பாக்கல, இதோ காட்டுறேன் பாரு. இந்த அட்டாக்கையும் பண்ண போறான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ காப்பாத்துறான். என்ன ஆச்சு, போயும் ஒரு பொண்ணு கிட்ட உன்னோட வீரத்தை காட்டுற, முடிஞ்சா ஏன் கிட்ட காட்டு. இந்த மேட்ச்ல அவ தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, வா உன்னோட பவரை எனக்கு காட்டு. அப்படியா, அப்பனா நீ தான் என்னோட பொது ஆப்பனன்ட்டோ. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம அப்படியே கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஏய், உன்னோட பேர்லயும் என்னோட பேர் வந்து இருக்குப்பா, ஜிங் ஃபேங்னு. பாக்கலாம் என்னோட ரெப்புடேஷனுக்கு நீ தகுதியானவனானு. அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணி ஒரே அடியில முச்சு விட்டுறான். நெக்ஸ்டா இன்னொருத்தனும் வரான். இந்த பையனோட பேரு ஹாங்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா குத்திருப்பால, அந்த பையன் தான் இவன். வந்தவனே பயங்கரமான தாக்குதல் அவங்க பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஃபேங் அவனோட 60 வைட்டாலிட்டி எனர்ஜியை பயன்படுத்துறான். ஆனா ஹானா அவனோட வைட்டாலிட்டியை பயன்படுத்தாமலே அந்த அட்டாக் ஒண்ணுமே இல்லாம வைக்கிறான். பாக்குற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. நம்ம ஃபேங் நிறையவே வைட்டாலிட்டி அங்க பயன்படுத்திட்டான். ஆனா இங்க ஃபேங் நித்தாம அவனோட வைட்டாலிட்டியை இன்னமும் ஏத்தி 170க்கு பயன்படுத்தி ஒரு பயங்கரமான அட்டாக்க கொடுக்கறான். ஆனா அதுவும் அங்க எதுவுமே இல்லாம போயிடுது. அங்க இது ஒரு வாய்ப்பா வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றான். அங்க ஃபேங்கோட வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. ஃபேங் அப்படி இருந்தும் அங்க நிக்கிறான். இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. யாரியா இவன், இவனுக்கு
எப்படிதான் எவ்வளவு எனர்ஜி கிடைக்குது, என்னதான் வைட்டாலிட்டியா அவன் பயன்படுத்தினாலும் அவனால ஸ்டடியா நிக்க முடியுது. இதையும் ஒரு சைடு அந்த தேர்ட் இயர் பையனும் நம்ம வாங்கும் டிவில பாக்குறாங்க. அங்க வாங்கும் சொல்றான் அது அல்டிமேட் மூவ் நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா பயங்கரமான மூவ்ஸுக்கும் ஒரு லிமிட் வந்து கண்டிப்பா இருக்கும், அதனால வாங்கும் அது இருக்கும். சைடு அங்க வாங்க பயங்கரமா தாக்குறான். அங்க ரெக்கவர் ஆயிருப்பானா, இதை பார்த்து அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான். அப்பனா உனக்கு இப்பயாச்சும் நம்பிக்கை தான் என்னால அன்லிமிட்டடா நிறைய வாட்டி இதை பயன்படுத்த முடியும் அப்படியா, அப்பனா இதுக்கு என்ன சொல்ல போற. அங்க பிளேசிங் சன்னு ஒரு டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். இந்த அட்டாக் மூலமா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. கடைசியில நம்ம ஃபேங்கோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. ஃபேங்கோட கதையை முடிஞ்சிச்சுன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அங்க இன்னமும் புரியல. அவன் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறான். நான் என்ன பண்றது, என்னோட பிளட் ஃபியூரி அந்த டெக்னிக்காலையும் அவனை எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை தோக்கடிக்கிறது. அங்க ஆல்ரெடி டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க, உன்கிட்ட நிறையவே பவர் இருக்கு, நிறையவே உன்னால ரெக்கவர் ஆக முடியும், அதுக்கு நீ ஏனோ தானோன்னு நீ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா கண்டிப்பா இது ஒரு பிரச்சனையா தான் அமையும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயமா நீ ஃபோக்கஸ் பண்ணும், உன்னை நீ நம்பணும், உன்னால என்ன பண்ண முடியும்னு யோசி. அங்க இதனால ஆளு யோசிக்கிறான் அவனால என்ன பண்ண முடியும்னு. இந்த இடத்துல ஒரு ஐடியாவும் அவனுக்கு வருது. இது வரைக்கும் அவனோட பிளட் ஃபியூரி மத்த அட்டாக்ஸ் தான் அவன் பயன்படுத்திருப்பான். அங்க இது வரைக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க சண்டை போட்டிருப்பாங்களே, அந்த டெக்னிக் எல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு வழியை அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட உடம்பே அப்படி க்ளோ ஆகும். அங்க பயங்கர வேகமா ரெக்கவர் ஆகுது. இதை பாக்குற எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. இது ஒரு பில்ல தான் எத்திருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் அது உண்மையிலேயே பில் இல்ல, அது சிஸ்டம்னு. இடத்துல படு வேகமா வந்து தாக்குறான். ஆமா என்ன யோசிக்கிற, உன்னால என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா, உன்னோட அந்த பிளட் ஃபியூரி அந்த டெக்னிக்கை வச்சு என்ன தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம ஹீரோ கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கும். அப்படியே பறந்து போய் உன்னோட பிளட் ஃபியூரி அந்த டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். ஆனா எதுவுமே இல்லாம தான் போகுது. உண்மையிலேயே அவனோட பிளான் அது இல்ல. இது வரைக்கும் நிறையவே சண்டே அவன் பார்த்திருப்பான. பொன்னன் டீமோட ஃபைட்டு, நம்ம ஆளுங்களோட ஃபைட்டு, எல்லா டெக்னிக்கையும் கம்பைன் பண்ணி அங்க தாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சைடு ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அந்த கோஸ்ட் வாக்கு அதை அவன் பண்ணி பயங்கர வேகமா மூவ் பண்றான். ஆப்போனன்ட் பண்ண ஒரு அட்டாக்க அப்படியே அவன் காப்பி பண்ணி பயங்கர வேகமா ஒரு அட்டாக்க பண்றான். இது பார்த்தாதுன்னு ஏகப்பட்ட அட்டாக்க பண்ணி அப்படியே அவனோட கதையை முடிக்கிறான். இதை பாக்குற அவங்களோட கண்ணை அவங்களாலையும் நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஓவர் பவரா இருக்கான். சைடு தேர்ட் இயர் பையனும் சொல்றான், அந்த பையன் உண்மையிலேயே திறமசாலியா தான் இருக்கான், கண்டிப்பா இப்போ நிறையவே ரிசோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும், அதனால உன்னோட டீச்சரையும் காப்பாத்திடலாம். இந்த சைடு அண்ணானு கத்தின்னு தங்கச்சிக்காரி ஓடி வரா. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் வேற லெவலான விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்னதா இருக்கான், அதனால தான் 2-3 எபிசோட சேர்த்தே நான் போட்டுறேன். அதனால தான் எபிசோடோட லென்த் வந்து லைட்டா உங்களுக்கு பெருசா தெரியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தது 9 எபிசோடு, இன்னமும் ஒரு 7 எபிசோடோ இதுதான் நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.